உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு 2025 வந்துச்சு. புது வருஷம் வந்தாலே ஒரு புது உற்சாகம் வரும் இல்லையா? அட்லீஸ்ட் ஏதாவது தொடர்ந்து போடுறோமோ இல்லையோ, ஒரு அது என்ன நடந்து 2024ல ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி பண்ணலாம். அதனால ஒரு குட்டி வீடியோ போடலாம் அப்படின்னு தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதனால நம்ம வந்து என்ன சும்மா கேஷுவலாக பேச போகிறோம். ஆனந்தும் இருக்கிறாரு. ஆனால் ஆனந்த் வந்து கொஞ்சம் கேமரா ஷையாக இருக்கிறாரு. அதாவது ஒரு சில்லி ரீசன், ஷேவ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு சில்லி ரீசன். அதனால கேமரா பின்னாடி இருக்கீங்களாங்க? ஒரு சவுண்ட் பண்ணல. புத்தாண்டு அதுமா குளிக்காம வீடியோ போடலாம். குளிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்கன்னா யாரோ வீடியோ எடுக்கிறவங்க வந்துட்டு வெயிட் பண்ணல. அதனால வந்துட்டு பின்னாடி ஒளிச்சுக்கலாம்னு சொல்லியாச்சு. எடுத்தோடனே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. அதுவும் நியூ இயர் ஸ்டார்டிங்ல வந்து கம்ப்ளைண்ட் இல்லாம ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் வந்து இப்போ அப்படியே குக் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் ஆனந்துக்கு. அது மட்டும் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அது ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸாக இருக்காது. என்ன வந்து நம்ம இப்போ ஒரு புது வீட்டில் இருக்குமா, அது வந்து நம்ம ரெண்டட் ஹவுஸில் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைஸாக இருக்காது. ஏன்னா டைட்டிலே போட்டிருப்பேன். பட் ஏன் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் கொஞ்சம் முக்கியமாக வந்திருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறோம், கிச்சனில் இருக்கிறோம். ஸோ நிறைய அப்டேட்ஸு நம்ம 2024ல் அவ்வளோவா ரெகுலராக இல்லாதனால நிறைய நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது அப்படியே நான் சமைச்சினே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ சால்மன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப குயிக்காக நம்ம வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடணும் அப்படின்னா வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக சாப்பிட்லாம். சால்மன்லாம் நல்லா ஈஸியாக அப்படி வருது இல்லையா? ஸோ அப்படியே போட்டு அதை நான் அப்படியே கழுவிட்டு பேசிட்டே அப்படியே சமைக்க போகிறேன். முட்டையும் வேக வச்சுருக்கேன். ஸோ முட்டையும் சாப்பிட போகிறோம். இது வந்து என்னென்னா, இப்போது 2024ல் என்ன ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா 2024ல் என்ன நடந்துச்சுன்ட்டு? ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால ஞாபகம் இல்லை. ரொம்ப வருஷம் ஆச்சு. போன வருஷம் நடந்ததெல்லாம் யாருக்கு ஞாபகம்? கரெக்ட். போன வருஷம் நடந்தது எப்படி ஞாபகம் இருக்கும்? அதான் எனக்கே ஆக்சுவலாக ஞாபகம் இல்லை. அப்புறமா நான் நமக்கு இப்போ ஒரு சோஷியல் மீடியான்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, இந்த ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்தால் அப்போ நம்ம அப்படிலாம் ஒன்று இருக்கா? எனக்கு ட்விட்டர் மட்டும் தான் தெரியும். ஆமாம், ஆனந்து பயங்கரமாக அவர் ட்விட்டர்லேயே பிஸியாக இருப்பார். பாருங்கள், இதான் ஒரு முக்கியமான ஒரு ரீசன் வந்து நம்ம ஏன் வந்து ஆனந்த் கிச்சனில் வந்து ஏன் வீடியோஸ்லாம் வர்றதில்லை ரெகுலரானா, இந்த கேமரா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவர் எப்பவுமே வந்து பிஸியாக இருக்கிறாரு. அப்புறம் இந்த ட்விட்டர்ல இருக்கிறது, அப்புறமா நிறைய இந்த ட்ரைபாட் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து நம்மளே கிளிக் பண்ணி நம்மளே வீடியோ எடுத்துக்கலாம். தெரியுமா உனக்கு? அதுதான் அந்த அந்த மாடல் ஆஃப் வீடியோ வந்து நான் பழகலை. அது முன்னாடியே பழகிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் நிறைய லேடிஸ்லாம் வந்து அவங்களே எடுத்து அவங்களே வந்து பண்ணுவாங்க. அப்படின்னா வந்துட்டு டிபெண்டன்சி இருக்காது. தொடர்ந்து பண்ணலாம். இப்படி வாங்க, கேமரா எப்படி எடுத்து வாங்க வாங்க சொன்னா திரும்பி திரும்பி பேச முடியாது. அதனால இப்படி வாங்க, கேமராமேன் வளைச்சு எடுக்கணும், நல்லா வளைச்சு எடுக்கணும். ஸோ அந்த ஒரு டிஃபரன்சி வந்ததுனால எனக்கு வந்து இப்போ ஆனந்த் எடுக்கலைன்னா சரியாக எடுக்க முடிய மாட்டேங்குது. நான் இப்போ அவைலபிளாக இருந்தாலும் ஆனந்த் இப்போ அவைலபிளாக இருக்காரு, சார் இப்போ அவைலபிளாக இருக்காரு அப்படின்னு செக் பண்ணிட்டு அதனால் அப்போ தான் எடுக்க முடியுது. அதனால அந்த ஒரு டிபெண்டன்சி வந்து அப்போ மேபி என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லலாமா? முதல் வருஷம் கேமராமேன் இல்லாம நானே தனியா வீடியோஸ், நிறைய டாபிக்ல வந்து ஏதாவது லைஃப்ல நடக்கும் போதுலாம் நமக்கு அது பழகி போயிடுதுல. ஒரு ஃபியூ இயர்ஸ் நம்ம இது மாதிரி ஆன்லைன்ல மக்கள்கிட்ட போய் அப்டேட் பண்ணும்போது இந்த விஷயம் நம்ம சொல்லாமே, இது இப்போ ஆக்டிவ் அந்த சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய மிஸ் ஆகினே இருக்கும் தெரியுமா? ஸோ அதனாலவே நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லிக்கலாம். ஏன்னா நியூ இயர் ரெசல்யூஷன் யாரும் வந்து ஒரு மாசத்துக்கு மேலே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால இப்போ சொல்லிக்கலாம். என்ன சொல்றீங்க? சொல்லிக்கலாம். ஆனா எனக்கு ஃபாலோ பண்ணணும்னு இருக்கு. ஆனா எவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ண முடியும் என்ன அப்படின்னு தெரியல. ஸோ அப்படியே நான் என்ன சொல்ல வந்துடுன்றதே மறந்துட்டேன். நான் என்னன்னா வந்து இந்த சோஷியல் மீடியா, இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்துச்சு இல்லையா? அப்போ என்ன ஆகுதுன்னா அதில் ஒரு அட்வான்டேஜ், நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம என்னதான் பண்ணோம் இந்த வருஷம் அப்படின்றது நம்மளே போய் பார்க்கலாம் இருக்கேன். நானே வந்து ஆக்சுவலாக ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி என்னதான் பண்ணேன் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி நானே போய் என்னுடைய இதெல்லாம் போய் பார்த்துட்டு வரேன். நான் அப்பப்போ அப்டேட் நம்ம ஒன்றும் போடுறதில்லை. அப்படின்னாலும் எப்பயாவது போடுறதுனால இதெல்லாம் பண்ணுமா, இந்த வருஷம் தான் இது, இந்த வருஷம் தான் இது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதனால நானே கொஞ்சம் இப்போ இந்த வீடியோக்கு ப்ரிப்பேர் ஆகி வரேன். என்னன்னா வந்து நம்ம ஜென்ரலாக சில விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான். இது வந்து இன்னும் பெருசாக ரொம்ப லெசன்லாம் கிடையாது. நாங்கள் சும்மா ஒரு கேஷுவல் வீடியோ தான் போட்டுருக்கோம். அப்படியே சமைச்சிக்கினே போட்டுட்ருக்கேன். உப்பு மிளகாத்தூள் போட்டாச்சு, உப்பு போடலை இன்னும், இருக்கு வரேன், உப்பு போட்டுக்கிறேன். சால்மன் வந்து இங்கே வந்து அப்படியே நல்லா முள் இல்லாத ஃபிஷ்ஷு, ஒமேகா 3 நிறைய இருக்கிறதுனால வந்து நல்லா வாரத்துக்கு 2 நாளைக்கு அட்லீஸ்ட் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஈஸியாக டக்குன்னு குக் பண்ணிக்கலாம். ஸோ அடுப்பில் நம்ம ஒரு பேனை வச்சுட்டோம்னா, இல்லை கொஞ்சம் லேசாக ஆயில் போட்டோம்னா, அவனில் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் அவனில் நம்ம பண்ணுறதை விட ஈஸியாக நம்ம இந்த பேனில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் ஹெல்த்தியாக பண்ணணும்னா அவனில் அது மாதிரி பண்ணலாம். இந்த இருங்க வரேன், எனக்கு க்ளோஸ்அப் கொடுக்காதீங்க. நான் வந்து ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கிறேன். நிறைய நம்மலாம் வந்து வீட்லேயே அரைச்சி எடுத்துலாம் உள்ளெல்லாம் வச்சு நிறைய பேர் பாதுகாத்து எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைன்னா கொஞ்சம் கடையிலே வாங்கிக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பெருசாக வாங்கி வச்சிட்டோம்னா வந்து எப்பவுமே வந்து நிறைய டைமுக்கு வரும். மெயின் திங் வந்து என்னன்னா யூஸ் பண்ணணும். அதனால் இந்த கார்லிக் பேஸ்ட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம்.
ஸோ நல்லாவே நான் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் ஒரு ஸ்பூன் கார்லிக்கும் போட்டு அப்படியே என்னுடைய ஃபிஷ்ஷை நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா சும்மா ஜிஞ்சரியாக போட்டுருக்கேன். ஸோ அதான் இப்போது இந்த 2024 வந்து நான் ஃபஸ்ட்டு எங்கே இருந்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த 2 பேருமே ஆனந்த் நானும் வந்து நல்லாவே வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. ஸோ அது ஒரு குட் இயர். எந்த இயரில் நல்லா ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம், ஜாப் எதுவும் வந்து நமக்கு கேப் வராமல் நல்லா வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம்னாவே வந்து அது ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைங் இயராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒன் ஆஃப் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் எனக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து டிகே மேக்ஸில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டிகே மேக்ஸில் ஆல்மோஸ்ட் 2.5 years நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அந்த பிப்ரவரியோட அந்த ஜாப் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிகினிங் ஆஃப் த இயர் நான் டிகே மேக்ஸ்னாலும் இப்போ வந்து நான் வேறு ஜாபில் இருக்கேன். இப்போ ப்ரைவேட் ரீசன் என்ன கம்பெனின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து அது டிகே மேக்ஸோட ஒரு நல்ல ஒரு குட்டான ஒரு கம்பெனி தான். ஸோ அப்படியே நம்ம தெரிஞ்சவங்க நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். நான் வந்து புதுசாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா வந்து ஐடியில் இருக்கேன், சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் இருக்கேன். ஸோ அதில் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. மினி இயர்ஸ் நிறைய அதாவது டெஸ்டிங் தான் எனக்கு தெரியும், அதனால் நான் அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஐடி அப்படின்னா நிறைய வாட்டி இப்போது ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூகேல ஜாப் இருக்கா, ஜாப் வாங்குறது ரொம்ப கஷ்டமா, ஜாபுன்னு சொல்கிறாங்க, ஜாபே இருக்கிறது இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் என்னோட வீடியோஸ்லாம் போடுறாங்க, நான் பார்க்குறேன். ஆனால் அது உண்மையா அப்படின்னா இப்போ நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க எடுத்திங்கன்னா ஒரு 80-90% எடுத்திங்கன்னா எல்லாரும் ஜாப்ல தான் இருக்காங்க. ஒரு 10% தான் ஜாப்ல இல்லாமல் இருப்பாங்க, 5% ஜாப்ல இல்லாமல் இருப்பாங்க. அப்படின்னா இல்லை ஜாப் இருக்குது தானே. அதனால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனலாக வரல. லைக் ஜாப் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இந்த ஊரில் கிடைக்கிறது அப்படிங்கிறது. ஜாப்ஸ்லாம் இப்போ வந்து கிடைக்குதா இல்லையா, இந்த மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்லாம் வந்துன்னா அதெல்லாம் தனியாக ஒரு டாபிக். ஜாப்னா ஒரு டாபிக் இல்லையா. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு டாபிக்லேயும் வந்து இந்த வருஷம் சும்மா உட்காந்து பேசலாம், ஆனந்த் இல்லாமல் அந்த ஒரு டிபெண்டன்சி இது கிரியேட் பண்ணாமல் நானே வந்து உட்காந்து பேசலாம் அப்படின்னு ஐடியா இருக்கேன். இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இயர் அப்படி ஆச்சு. அப்புறம் இப்போ நல்லா ஒரு 2 பேர் போயிட்டு இருக்கோம். ஸோ ஜாப் ஓகே. அப்புறம் பசங்க ஆல்ரெடி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்னோட டாட்டர் வந்து ஃபைனல் இயர் யூனி முடிக்கிறாங்க. ஸோ யூனினா இந்த ஊரில் வந்து இந்த காலேஜ் நம்ம ஒரு 3 years காலேஜ் பண்ணுறான்னு சொல்லுவாங்க இல்லையா. சில கொஸ்டின்ஸ் அங்கங்கே அப்படி இப்படி யாராவது போட்டு போவாங்க யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமில், அது மாதிரி நிறைய இடத்துல. அப்படி வர சில கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எப்பயா போடும்போது அதை ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என் டாக்டர் வந்து என்ன படிக்கிறாங்க என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் எனக்கு அதே சொல்லலான்னு தான். இப்போ என்னென்னா வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமா மெயினாக எப்படின்னா வந்து இப்போ டாக்டர் தான் இருக்கணும், இன்ஜினியர் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாதுன்னா எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதில் ஒரு பெரிய ஸ்கோப் இருக்க மாதிரி தான் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நிறைய டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ என் டாக்டரே பார்க்கும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பார்த்தா ஒருத்தர் ஒரு சப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஹர் இன்ட்ரெஸ்ட் ஒரு சைக்காலஜி, அதனால அவள் சைக்காலஜியில் படிக்க போகிறான்னு சைக்காலஜி தான் வந்து பண்ணுறா. ஸோ இப்போ இந்த இயர் வந்து ஃபைனல் இயர் சைக்காலஜி அதுக்கு முடிச்சுட்டு பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மாஸ்டர்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதான் அவங்க அப்டேட்டு. என் பையன் வந்து ஜிசிஎஸ்சி பண்ணுறான். நம்ம ஊரில் இயர் 10th ஸ்டாண்டர்ட் அப்படி சொல்லுவாங்க, இந்த ஊரில் ஜிசிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் ஜிசிஎஸ்சி. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு. அண்ட் அதான் அவங்க ஏஜும் தெரியும், 2 பேர் 21 அண்ட் இப்போ வந்து மார்ச் வந்து வினய் வந்து 16. ஸோ அதான் அப்டேட்டு. ஆனந்த் பத்தி ஏதாவது அப்டேட் சொல்லுங்க, என்ன பண்றீங்க உங்க ஆபீஸ்? எனக்கு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசுறதுக்கு பின்னாடி வந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஃபிஷ் சமைச்சுக்கிட்டே ஏன் பேசணும்? ஏன்னா மதியான டைம் ஆச்சு, பெண்கள் அடுப்படியில வெளியே வாங்க அப்படின்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கோம் நம்ம. ஆனா அடுப்படியிலேயே நின்னுட்டு ஏன் பேசணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அதாவது என்னன்னா வந்து அதுக்கு நான் ஆன்சர் சொல்றேன் பாருங்க. எப்படி வந்து பேச்சு வாக்குலயே எப்படி அப்படியே கேஷுவலா குக் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா அப்படியே அந்த வீடியோ எடுத்துக்கலாம். எப்படி அதாவது நான் இன்னைக்கு சமைச்சாகணும், அது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நிறைய லேடிஸ்க்கு இன்னைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அப்படி இல்லாம சில சமயத்துல அட்லீஸ்ட் வாரத்துல 2-3 நாள் அது வந்து கேஷுவல் குக்கிங், டக்குன்னு ஒரு குக் குக்கிங் அப்படியே பேசினே அப்படியே காத்து வாக்குல அப்படியே வந்து நம்ம ஏதாவது சமைச்சிக்கலாம், அதுவும் ஹெல்த்தியா சமைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. சும்மா ப்ராக்கலி போட்டிருக்கேன், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டிருக்கேன், அதையும் வந்து அந்த ஃபிஷ் மசாலாவோடையே போட்டு அப்படியே வந்து வதக்கி எடுத்துட்டு போறேன். ஸோ உள்ளே வந்து உப்பு, காரம், அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாமே உள்ளே இருக்கனால அதே இனஃபான ஒரு மசாலா இல்லையா. ஸோ ஓரளவுக்கு பாதி குக் ஆனதுக்கு அப்புறமா அதில் நம்ம இதையும் போட்டு எடுத்துட்டோம். முதலே போட்டால் வதங்கிறோம், அதனால இதையும் போட்டு எடுத்தா தெரியல. சார் கேமராமேன் வந்து கொஞ்சம் இந்த சவுண்டில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது வராதுங்கிறாரு, பார்ப்போம் ரெக்கார்டாலாம் தெரியும் என்னன்ட்டு. ஸோ அதை அப்படி போட்டே இருக்கிறோம். ஸோ இது கூடயே வந்து நம்ம ஃபிஷ்ஷு கூடயே இன்னைக்கு நான் எக்கு சாப்பிடலான் இருக்கேன். அதனால் முட்டையை உரிச்சு அப்படியே இது பண்ணி போகிறேன். என்ன பேசியிருந்தோம்?
நல்லா முட்டை கொஸ்டின்ஸ். ஆமா, பசங்களோட அப்டேட் எல்லாம் கொடுத்தேன். ஆனந்தோடைய வேலையை பத்தி கேட்கணும். இது வர இப்ப சொல்லுங்க. ஆனந்தோட வேலையை பத்தி கேட்க வந்தோம், உடனே ஆனந்த் நமக்கு பேச்சு மாத்தி விட்டாரு. சோ சொல்லுங்க, நீங்க கேமரா வரலாம் பரவாயில்ல, உங்க சவுண்ட் கேட்கும், சத்தமா சொல்லுங்க. எப்படி போகுது உங்க ஜாப்? எப்படி போச்சு இந்த வருஷம்? ஜாப் நல்லா போகுது. நல்லபடியா பண்ணேன், நல்லபடியா பண்ணிட்டு இருக்கேன், நல்லபடியா பண்ணுவேன். 25 வருஷம் முடிச்சிட்டேன் நான். இதுல 1999 என்னோட வேலையை ஆரம்பிச்சேன், முடிச்சுட்டு நேரா 20 வயசு. ஸோ இப்போ வந்து 25 வருஷம் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். அப்படியா? ஃபுல்லா உங்களோட ஃபுல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 25 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் இந்த வருஷத்தோட, போன வருஷத்தோட. ஓகே. அப்படின்னா எந்த வயசுல ஸ்டார்ட் பண்ணீங்க? ஒரு 21 வயசு காலேஜ் முடிச்சுட்டு கரெக்டா 21ல ஸ்டார்ட் பண்ணேன். வயசு தெரிஞ்சு போச்சு எல்லாரும். அதான் கொண்டு வரேன். ஸோ இப்போ ஆனந்தோட அப்டேட் என்ன அப்படின்னா வந்துட்டு, ரீசென்ட்லி ஆனந்த் வந்து இன்னொரு ஜாப் ஜாயின் பண்ண போறாரு. சோ இந்த நியூ இயருக்கு ஒரு புது ஜாப் எடுக்க போறாரு. இன்னும் என் கம்பெனிலே பாதி பேட்ட சொல்லலையே, வீடியோ பார்த்து தெரிஞ்சுட்டாங்க. அதான் நீங்க ஃபேஸ் காட்டலையா இப்போ? பட் என் வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க பல காம்பினேஷனுங்க அவங்களுக்கு, நீங்க தான் தெரியணும், அப்புறமா தமிழ் புரியணும், நீங்க அதுக்குள்ள அவங்க இந்த வீடியோவை பார்த்துருக்கணும். இப்படி பல காம்பினேஷன்ல வருது. ஸோ அப்போ என் கம்பெனில வேலை பார்க்குற தமிழ் தெரிஞ்ச என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு நான் வந்துட்டு உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வேலையை விட்டுட்டாங்கிறத வந்து முக்கியமா சொல்லி ஆகணும். ஆமா, சில பேருக்காச்சும் வீடியோல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் போக வேணாமா? இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றேன். அதான். ஸோ கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி தான் பேப்பர் போட்டேன், அதனால கிறிஸ்மஸ் லீவ்ல போன நிறைய பேருக்கு வந்துட்டு நான் வேலையை விட்டுருக்கேன்னு தெரியாது, வேலை மாற போறேங்கிறது தெரியாது. ஸோ லீவ் முடிஞ்சு வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லணும் எப்படின்னு. அது என்ன ஒரு லக்குன்னு சொல்லலாம், ஆனா அது ஒரு முக்கியமான ஒரு ஹார்ட் ஒர்க்கோடைய பிரதிபலன் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்றீங்க? ரெண்டுமே சொல்லலாம் இல்லையா? ஸோ அது மூலமா தான் கிடைச்சிருக்கு. அதனால வந்து ஆனந்த் வந்து ஜாப் வேணும்னு தேடல, பட் ஆனால் ஹி காட் இன் டு எ வெரி குட் பொசிஷன். அதான் இப்போ இந்த நியூ இயர்ல நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம ஹிண்டா ஏதாவது டிப்ஸ் கொடுங்க, அப்பதான் மக்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது இப்போ ஹார்ட் ஒர்க் பேஸ் சம்திங் லைக் தட். நம்ம வந்து நம்ம வேலையை ஒழுங்கா செய்யறோம் அப்படின்னா நம்ம கவனிக்கப்படுவோம். கண்டிப்பா நம்ம கம்பெனிலும் கவனிக்கப்படுவோம், கம்பெனிக்கு வெளியும் கவனிக்கப்படுவோம். அப்படி இல்லாம சும்மா 9 to 5 ஏனோ தானோன்னு கம்பெனிக்கு வந்துட்டு சொல்ற வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, சுமாரா செஞ்சுட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற பெனிஃபிட் தான் வரும். ஐ மீன் ஒரு விதத்துல வந்துட்டு இட்ஸ் பேசிக்கலி ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பிலீஃப் சிஸ்டம் தான். நம்ம வந்து ஒரு விஷயம் பண்றோம்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு. பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாதுன்னு சொன்னா கூட நம்ம செய்யற வேலையை வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பா செய்யணும். செஞ்சோம்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெகக்னிஷன் இருக்க தான் செய்யும். அது வந்து நம்ம எந்த ஊர்ல இருக்கோன்றத பொறுத்து இல்ல இல்லையா? இல்ல 100% யூகேல இருந்தாலும் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அங்கீகரிக்கப்படுகிறது இல்லையா? கண்டிப்பா எங்க இருந்தாலும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அங்கீகரிக்கப்படும். எல்லா இடத்துலயும் சொல்ல மாட்டேன், எங்க வந்து யூகே ஒர்க் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போடணும்னு இருக்கேன் நானு. இல்ல எல்லா இல்ல, பட் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் அதை ஷேர் பண்ண போறேன். ஓவரால் 25 இயர்ஸ் ஐ ஹேட் a good experience. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. பட் வர்க் பாலிடிக்ஸ் எல்லா ஊர்லயும் இருக்கு. அமெரிக்கால இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, இந்தியால இருக்கு, எல்லா ஊர்லயும் ஒர்க் பாலிடிக்ஸ் இருக்கதான் செய்யுது. சோ யூகே பாருங்க, அப்படியே நீங்க ஒர்க் சொல்லும்போது நான் முட்டை டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. முட்டையை வேக வச்சுட்டு, ஐயோ சொல்லாம, முட்டையை வேக வச்சு நல்லா இப்படி இடிச்சுட்டு, மேபி நம்ம பேசும்போதே பாத்துருப்பாங்க வீடியோல, அப்படியே ஈஸியா உரிக்க வரும். ஸோ மேபி இன்னொரு வாட்டி காட்டுவோம். நீங்க டாபிக் போங்க. சொல்லுங்க. சாரி டு இன்டரப்ட் யூ. அவ்வளவுதான் சொல்லி முடிச்சிட்டோம். சொல்லிட்டீங்களா? ஸோ அதான் அது ஒரு சேஞ்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் இந்த வருஷம் ஞாபகம் இருக்கா? நம்ம ட்ரிப் போகணுமா? ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ட்ரிப் தான் வருஷம் போய்கிட்டே தானே இருக்கும். அதான் பெரிய ட்ரிப்னு இல்லை, பட் சின்ன யூகே ட்ரிப், ஷார்ட் ட்ரிப்ஸ் அது மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி. நம்ம வந்து ஏதாச்சும் முடிஞ்சதுன்னா ஏதாவது அட்டாச் பண்ண சைட்ல பாத் ட்ரிப் போனோம் நம்ம ஒரு இந்த வாட்டி. நான் ஒரு 2 பெரிய இந்தியா ட்ரிப் போனேன். என்னோட சைலண்டா ஆனந்த் மட்டும் இந்தியாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு. சைலண்டா போல, முதல்ல வந்து என்னோட 25th காலேஜ் கம்ப்ளீஷன் அலுமினை மீட். பாருங்க, இதுக்கெல்லாம் நீங்க ஃபேஸ் எல்லாம் நல்லா ஷேவ் எல்லாம் பண்ணி வந்து பேச வேணாம். இதெல்லாம் நான் ஷேவ் பண்ணிட்டு வரேன்னு சொன்னதுக்கு யாரும் வெயிட் பண்ணல. அதெல்லாம் அப்புறம் அதை சொல்றேன் நான். அப்புறமா அந்த அலுமினை மீட் பத்தி போனதெல்லாம் அடுத்த வீடியோல சொல்றேன். அடுத்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு ட்ரிப், 2 ட்ரிப் ஆனந்த் இந்தியா போயிட்டு இருந்தாரு. பட் ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா வந்து
இப்போ லாங்காக நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி நம்ம வேற எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகிறத விட லோக்கலாக யூகேலேயே வந்து நம்ம நல்ல ட்ரிப்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் முக்கியமாக நல்ல பிளேசஸ் இப்போ யாரும் மக்கள் இருந்து போனோம் 2 days போனோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா பாத் ட்ரிப் வந்து நல்லா இருந்துச்சு. நமக்கு 2 days டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த பிரான்ஸுக்கு போனோம். ஆமா அதுவும் போனோம்ல, கரெக்ட். அது வந்து நான் லோக்கல் ட்ரிப்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா பிரான்ஸ் வந்து பசங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பரிவாரோட சேர்ந்து அது ஒரு வீடியோ போட்டிருக்கோம் குரூப்பா. ஆமா குரூப்பா போயிட்டு அந்த வீடியோ போட்டோம். தமிழ் 2 குட்டி பசங்க பேசினாங்க. அதுல இப்போ ஒரு வீடியோலயும் ஒரு நல்ல ஒரு முக்கியமான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்னது நம்மளே எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய குரூப்பா போனோம்னா அந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதோட அட்ரஸும் நான் அந்த வீடியோல கொடுத்துருக்கேன். என்னன்னா வந்து இந்த வீடியோலயும் கொடுக்குறேன், கீழே போய் பாருங்க. நல்லா இவ்வளவு பெரிய குரூப் வந்து போய் நல்லா அப்படியே தங்குறதுக்கு எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா, எல்லா ஃபேமிலிஸும் கம்ஃபர்டபுளா ரூம் வித் அட்டாச் பாத் அது மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பெரிய ப்ராப்பர்ட்டியா கிடைக்கிறது கஷ்டம். பட் அங்கே அந்த பிரான்ஸ்ல அந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது என்ன, லைக் இந்த வருஷம் கூட நம்ம போய் அங்கே தங்கலாமே அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே வந்து சொல்ற அளவுக்கு நல்லா சூப்பரா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இந்த ஊர்ல வந்தாவே என்னன்னா நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கும்போது பேரண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, நம்ம ரிலேட்டிவ் சர்க்கிள்லேயே நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அதனால நம்ம தேடுறதுக்கு ஒரு தேவை வந்து அங்கே அவ்வளோவா இருக்காது. நம்ம எப்போ இந்த ஒரு மாதிரி வெளிநாட்டுக்கு வந்துட்டோமோ நமக்கு வந்து எல்லாமே நியூவா இருக்க மாதிரி இருக்கு. நம்மளோட மக்களே நமக்கு ரொம்ப கம்மியான மக்கள், நம்ம தெரிஞ்ச சர்க்கிளே ரொம்ப கம்மி, தமிழ் மக்கள் அதுல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கனால இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் அதை பார்த்து போறாங்க. அதுல வந்து நீங்க ஒரு குரூப்பா இருக்கீங்க, ஒரு 4-5 ஃபேமிலி வந்து போய் தங்கணும் அப்படின்னா நல்ல ஒரு அவுட்டோர் ஸ்பேஸ் பிளஸ் எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு ரூமு, நல்ல ஒரு அட்டாச் பாத், நல்லா சூப்பரா இருந்துச்சு அந்த இது. அதனால அந்த இது அது மாதிரி ஷார்ட் ஹாலிடேஸ் போனால் இன்னொன்று வந்து அந்த எனக்கு எங்க நெடி வருது ராம்ஸ்கேட் மார்க்கெட் போனோம் இல்லையா, அதையும் வீடியோ போட்டோம். ஆமா அது அதுவும் நல்லா இருந்துச்சு. என்னன்னா எப்படின்னா அதுல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். என்னன்னா வந்து ஏர்பிஎன்பி அங்க நம்ம தங்கியிருந்தோம். அது இப்படி வெளியே வந்த உடனே அதுல பீச் இருக்கு. சத்தம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. அதான் சமையல் பண்ணனே வந்து நம்ம வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் நல்லாதான் இருக்கு, சுவாரஸ்யமா தான் இருக்கு பார்க்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாம ஓரளவுக்கு சமையல் முடிச்சாச்சு. ஸோ குவிக்கா நம்ம ஒரு 5-10 minutes ஏதாவது சமைச்சிக்கலாம், நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், பாத் ட்ரிப் பற்றி இல்லை. பாத் வந்து என்னன்னா யூகேல வந்து நம்ம சும்மா டூ சம்மர் டைம்ல போனால் 2 days 3 days அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டே பண்ணும்போது நல்லா இருக்கு. அதனால அது வந்து நம்ம யாரோட கம்பைன் பண்ணி போகும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இன்னொரு ஃபேமிலியோட சேர்ந்து கம்பைன் பண்ணி போனால் இன்னும் நல்லா இருக்கும். அது மாதிரி தான் நாங்கள் ஒரு ட்ரிப் போனோம். ஸோ அது நல்லா இருந்துச்சு. அண்ட் நம்ம இந்த வாட்டி வந்து ஐஃபில் டவர் போனோம். ஆனால் என்ன அந்த வீடியோ நான் இன்னும் போடவே இல்லை, போடணும். அந்த வீடியோ நெக்ஸ்ட் போடணும். அது வந்து அக்டோபரில் போனது அந்த ஐஃபில் டவரில். மெயினாக வந்து அந்த ஏர்பிஎன்பி ட்ரிப் பற்றி என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா வந்துட்டு பிஸ்னஸ் ஐடியாவாக சொல்ல வந்தேன். இப்போ நம்ம அது வந்து நல்ல ஒரு ஏர்பிஎன்பி அப்படின்னா வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக இருந்துச்சு. இப்போ வந்து ஆக்சுவலாக டாபிக் வருவோம். என்னென்னா நம்ம டைட்டில் போட்டிருக்கோம், நம்ம வந்து ஒரு ரெண்ட் ஹவுஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ரெண்ட் ஹவுஸில் மூவ் ஆகிருக்கோம். ஸோ எதுக்கு அப்படின்னா வந்துட்டு எங்கள் வீடு வந்து நாங்கள் இப்போது சேலில் போட்டிருக்கோம் அப்படின்னா சேலில் போடுற அந்த நியூ இயர்லேருந்து சேலில் போடப்போம். ஸோ சேலில் போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு வியூவிங்லாம் வராங்க அப்படின்னா வந்துட்டு கம்ஃபர்டபுளாக ஒரு காலி ஹவுஸ் வந்து நல்லா க்ளீனாக காட்டும் போது வியூவிங் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றது ஒரு ஆப்ஷன். ஸோ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வந்து நம்ம குவிக்காக இங்கே இருக்க லிவிங் ரூம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா ஒரு ரீகேப்பாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து குட் ட்ரிப்ஸு, அப்புறமா வந்து பசங்க படிப்பு, அப்புறம் எங்களோட ஜாப், அதனால எங்களுக்கு நல்லாவே வந்து இந்த இயர் போன மாதிரி இருக்குது. ஸோ எவ்ரி இயர் நம்ம அதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. புது இயர் வரும்போது போன வருஷமே நல்லா தான் போச்சு, ஆனால் அதை விட இந்த வருஷம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு சுமாராகவும் போயிருக்கலாம், நல்லாவும் போயிருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த வருஷம் இன்னுமே நல்லா சூப்பராக போகணும் அப்படின்னு வந்து நான் விஷ் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் வந்து இந்த டைட்டில் என்னவோ அதை வந்து கொஞ்சம் நான் எலாபரேட் பண்ணி பேசணும் அப்படின்னு பார்க்குறேன். மெயினாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போது வீடியோஸ் பார்க்குறவங்க யூஸ்வலாக வந்து இந்த நாங்கள் ஒரு நிறைய மெனி இயர்ஸ் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எல்லா டைம்லேயும் வந்து என்னுடைய பழைய வீட்டில் இருப்பீங்க. அது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப அட்டாச்சான ஒரு வீடு. ஏன்னா என்னுடைய பசங்க 2 பேருமே மெயினாக பெரும்பாலும் வளர்ந்த வீடு அது. அதனால் வந்து எங்களுக்கு அது வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஆனால் இப்போது நம்ம என்னென்னா நம்ம லைஃப்பில் அப்படியே ஒரு விஷயமா நம்ம மூவ் ஆகும்போது நமக்கு சில தேவைகள் வருது, நமக்கு சேஞ்சஸ் வருது. நம்ம அதை அடாப்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு ஸ்லைட்டாக கொஞ்சம் பரவாயில்ல, சென்டிமெண்ட் ரீசன் தான். ஆனால் அதுக்காக சென்டிமெண்ட்டுக்காக அதே வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னா இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் மாறி போகலாம், வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு சம்டைம்ஸ் தேவைகள் நம்மளை புஷ் பண்ணும்போது ஆனதை கேட்டால் இது தேவையில்லை, இது அனாவசியம், ஆடம்பரம் அப்படிலாம் சைடில் சொல்லுங்க கமெண்ட் எதுவும்
இல்ல தேவைப்பட்டுச்சு தான். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இல்ல. அதான் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருந்துச்சு. ஆமா. ஸோ ஏன்னா வி ஃபவுண்ட் அ குட் ஹவுஸ். நாங்க அப்ப இருக்கும்போது அது எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்துச்சு. என்னன்னா வந்து இது கூட அனதர் கொஸ்டின். நிறைய பேர் நம்ம வந்து இப்போ நாங்க யூகே புதுசா மாறி வரோம், எந்த ஏரியாவுக்கு போகலாம், அது மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இதுவே வந்து கூட ஒரு வீடியோ டாபிக் தான். இருந்தாலுமே இந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன அப்படின்னா வந்துட்டு நாங்கள் நிறைய எங்களுடைய நானும் ஆனந்து இல்லை எங்களோட நாலேஜை வச்சு எங்களுடைய ஃபன் சைக்கிள்லாம் வச்சு நாங்கள் ஓரளவுக்கு வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் வி ஹவ் பிக்ட் அ வெரி குட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் ஜெரார்ட்ஸ் கிராஸ் சால்ஃபன் சென்ட் பீட்டர் அப்படின்ற பிளேஸில் இருக்கும். ஸோ அதான் அது வந்து ரொம்ப நீங்கள் யாராவது கூகுள் பண்ணி பார்க்கலாம். நல்ல சூப்பரான ஒரு பிளேஸ் யூகேல அப்படின்ற மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும். சில பேருக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக கமெண்ட்ஸும் இருக்கலாம். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஏரியா தான். பட் ஆனால் இப்போது சில பேருக்கு வந்து என்னென்னா வந்து நிறைய இந்தியன் பாப்புலேஷன் இருக்கணும், நிறைய ஃபுல்லாக இந்தியன் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அப்படியே பக்கத்தில் இருக்கணும், கீழே இறங்கினாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அதுக்கு சரியாக செப்பரேட் ஏரியாஸ் இருக்குது. இந்த மாதிரி வெம்பிளி, சவுத் ஹால், ஈஸ்ட் ஹாம் அந்த மாதிரியான ஏரியாஸ்னால் அங்கே போய் அங்கே இருக்கலாம். சிலலாம் வந்து ரொம்ப குவைட்டாக இருக்கணும், காமாக இருக்கணும், வேணும்னா மட்டும் நம்ம எப்பயாவது அங்கே போய் கார் எடுத்துன்னு போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் மற்றபடி நம்ம கொஞ்சம் காமாக குவைட்டான ஏரியாவாக இருக்கணும், அது மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். சிலது வந்து என்னன்னா இந்த இங்கிலீஷ் கண்ட்ரிக்கு வந்திருக்கோம், நிறைய இங்கிலீஷ் மக்களும் இருக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த ஃபீல் இருக்கும், அந்த கண்ட்ரிக்குள்ளே வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சால்ஃபன் சென்ட் பீட்டர் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஏரியான்னு தான் சொல்லலாம். ஸோ அதில் ஒரு வீடு வாங்கி நாங்கள் சொந்த வீடு வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கிட்ட நாங்கள் அந்த வீட்டில் இருந்துட்டோம். ஸோ அதனால் அது வந்து எனக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மெமரி. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் பசங்க எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த முக்கால்வாசி அவங்க லைஃப் அங்கே ஸ்பெண்ட் பண்ணதுனால ஒரு சூப்பரான ஒரு மெமரி தான். அதனால் எங்களுக்கு அந்த வீடை காலி பண்ணி வரும்போது ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால் என்னென்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றும் நல்ல விஷயந்தான். என்னென்னா நாங்கள் அதை விட அப்புறமா இப்போ யூஸ்வலாக ப்ராப்பர்ட்டினா ஒரு ப்ராப்பர்ட்டி லேடரில் போகிறோம் அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம் அப்படின்றது தான். கல்யாணம் 20-22 வருஷத்துல இதுதான் இருக்கிறதுலயே லாங்கஸ்ட் ஒரு வீட்டுல இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரே இடத்துல நம்ம 7 வருஷம் 8 வருஷம் கூட மேக்ஸிமம் இருந்துட்டு மூவ் ஆயிடுவோம். ஒரு வீட்டுல 9 to 10 இயர்ஸ் கிட்ட இருந்துட்டோம் நம்ம இந்த வீட்டுல. இல்ல இதுக்கு முன்னாடி ஹைதராபாத்ல இருந்த 3.5 வருஷம் இருந்த வீடு தான் வந்து இருக்கிறதுலயே லாங்கஸ்ட் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து லாங்கஸ்ட் ஒரு வீட்டுல இருந்ததுங்கிறது வந்துட்டு இந்த வீடு தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. ஸோ அதான் அதனால் வந்து என்னென்னா வந்து இந்த ஏரியா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பட் ஆனால் சில விஷயங்கள் இருக்குது இன்னும். நம்ம அந்த வீடு நல்லா இருந்துச்சு, நல்லா பழகிடுச்சு, நல்லா இன்னுமே வந்து இன்னும் கொஞ்சம் சில ஒரு 2 திங்ஸ் வந்து இது டிக் ஆகலை. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் தேவைப்படுது இப்போது. அதனால நாங்கள் வந்துட்டு வேறு வீடு மாறி போகலாம், வேறு வீடு வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது எங்களுக்கு. பட் இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து என்னென்னா நம்ம வீடை விற்றுட்டு வாங்குறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இப்போ வீட்டில் இருந்துகிட்டே நம்ம விற்கும் போது நம்ம வீவிங்ஸ்லாம் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீவிங்ஸ்லாம் வரும்போது நம்ம வீடை அப்படியே ஃபுல்லாக அழகாக ரெடி பண்ணி வைக்கணும், டக்குன்னு வீவிங் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு செயினில் போகும்போது மெயின் அதான் காரணம். என்னென்னா வந்து நாங்கள் ஒரு செயினில் போகும்போது நம்ம வீடை யாராவது வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு நம்ம போய் ஒரு வீடை வாங்கணும், இல்லை நமக்கு போகிறதுக்கு இடம் இருக்காது. இல்லைனா அப்போ அடிச்சு பிடிச்சி நம்ம ஒரு ரெண்ட் ஹவுஸ்க்கு வர வேண்டியதாக இருக்கும். இல்லை நம்ம ஏதாவது நம்ம தேடுற டைமில் நமக்கு நல்ல வீடு கிடைக்காது, அமையாது. அப்போ இல்லை நம்ம வாங்குற வீடு வந்து நமக்கு கடைசியில் ஏதாவது சேலில் ப்ராப்ளம் ஆகி அவங்க திருப்பி விற்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல் பேக் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம கடைசியில் வீடு இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம அதனால ஒரு டென்ஷனாக இருக்கும் அந்த சுச்சுவேஷன் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சில பேர் போகிறாங்க, நிறைய செயின் போயிடறாங்க. ஒரு 4 செயினில் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க வீடு வாங்கியிருக்காங்க. அதனால் செயின்லேயே வாங்கக்கூடாது அப்படின்னு கிடையாது, அதை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது. செல்லிங் பாயிண்ட்லேயும் இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்கிரிப்ஷன் போடுறாங்க இல்லையா, அப்போயே வந்து செயின் ஃப்ரீ அப்படின்னு சொல்லும் போதே வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவங்க வந்து வேறு வீடு பார்க்கல, அதனால ஒரு வரப்போகிற காம்ப்ளெக்சிட்டி, அதனால் நமக்கு வீடு இல்லாமல் போயிட போகிறதில்ல, அந்த சான்சஸ்லாம் கம்மி அப்படின்னு நினைக்கிறதுனால மக்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் காட்ட சான்சஸ் இருக்குது. அதாவது செயினோட காம்ப்ளெக்சிட்டி வந்து எவ்வளோ தூரம் ஜாஸ்தின்னா நம்ம வீடை விற்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு சாலிசிட்டர், ஒரு லாயர் ஒருத்தங்க இருப்பாங்க. நம்மகிட்ட இருந்து வீடை வாங்குறவங்க அவங்க ஒரு சாலிசிட்டர் வச்சிருப்பாங்க. முதல்ல இவங்க 2 பேரும், இந்த சாலிசிட்டர் 2 பேரும் பேசி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதான் நமக்கு வந்து வீடு கம்ப்ளீட் ஆகும். நேரா போய் நம்ம ரெஜிஸ்டர்லாம் பண்ண முடியாது. அப்ப நம்ம ஒரு லாயர் வச்சிருப்போம், அவங்க ஒரு லாயர் வச்சிருப்பாங்க. அந்த நம்ம கிட்ட இருந்து வீடை வாங்குறவங்க வந்து அவங்க வீடை விற்கிறாங்க அப்படின்னா அதை விற்கிறதுக்கு அவங்க இன்னொரு லாயர் வச்சிருப்பாங்க, அதை வாங்குறதுக்கு இன்னொரு லாயர். ஆல்ரெடி 4 லாயர், ஒரு 3 பேர் இருந்தாலே 4 லாயர் இன்வால்வ் ஆயிடுவாங்க. கேட்கும் போதே மக்கள் கொஞ்சம் ஆமா, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வீடை வாங்குறவங்க இன்னொரு வீடை வாங்குறாங்க, அவங்க இன்னொரு வீடை வாங்குறாங்க, இப்படின்னு 4-5 செயின்லாம் போகும். அப்படி போகும்போது என்னன்னா
மாச கணக்குல வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் சில சமயம். ஆனா பெரும்பாலான மக்கள் அப்படிதான் பண்றாங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்மளால வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. நம்ம எல்லாருக்குமே டைட் தான், எங்களுக்குமே ரொம்ப டைட் தான். என்னன்னா வந்து நம்ம அங்கேயும் நம்ம வீடு விற்காதனால அங்க இஎம்ஐயும் நம்ம கட்டணும், அப்புறம் நம்ம ரெண்ட் போறோம் இல்லையா, அந்த வீட்டுக்கும் நம்ம வாடகை கட்டணும். அப்படிங்கிறது வந்து பயங்கர ஒரு டைட்டான சுச்சுவேஷன் தான். ஸோ ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா அங்க வீடு விற்கலாம் சீக்கிரமா, அதனால இங்க வந்து இருக்கலாம். அது நம்ம விக்கும். போன தடவையும் அப்படியே நம்ம இதான் இருந்தா. பண்ணோம். ஃபெல்டன்ல நாங்க வந்து பெட்ஃபாண்டன் ஒரு இடத்துல வந்துட்டு நாங்க முதல்ல இந்த ஊர்ல யூகே வந்த புதுசுல ஒரு வீடு வாங்கினோம். ஆமா. அங்க ஒரு 3 வருஷம் பசங்க சக்தியோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அங்க இருந்தோம். அப்புறமா ஒரு ஒரு 11 வருஷம் முன்னாடி இங்க வரும்போது முதல் 1.5 வருஷத்துக்கு இங்க வந்து ரெண்ட்ல தான் இருந்தோம். இங்க வந்து ரெண்ட்ல இருந்துட்டு அப்புறம் அந்த வீடை வித்தோம். ஆமா. சோ அதே மாதிரி தான் இப்ப நம்ம ட்ரை பண்ணிட்டு ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் ஒரு வீடு வாங்கி நாங்க வித்துட்டு, ஆனா அந்த டைம்ல அதாவது என்ன, ஒரு வீடு வாங்கிட்டோம், நம்ம ஹவுஸ் ஓனர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்ட்டுக்கே போவேணாம் அப்படின்ற ஒரு கிடையாது. நம்மளோட கம்ஃபர்ட் முக்கியம். எது நமக்கு ஈஸி ஆப்ஷனா இருக்குது அப்படின்றது தான் நாங்க யோசிச்சு வித்துட்டு, நாங்க ஒரு ரெண்ட் வீட்ல இருந்து அந்த ஏரியா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நல்ல டைம் வரும்போது, கரெக்டான ப்ராப்பர்ட்டி வரும்போது டக்குன்னு நாங்க அதை வாங்கின மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த வீடு நல்லா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ரொம்ப கரெக்டா அமைஞ்சிச்சு. அதே மாதிரி தான் வந்து இந்த வாட்டியும் இப்போ அதை விற்கலாம், அதனால இங்க இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இப்போ இருக்கு. டெம்பரரியா இந்த வீட்ல இருக்கலாம். அதனால ரெண்ட் ஹவுஸ்க்கு இப்போதைக்கு மூவ் ஆயிருக்கும். ஸோ 2025ல மோஸ்ட்லி நாங்கள் இந்த வீட்டில் தான் இருப்போம். ஏன்னா வந்து இங்கே ஒரு கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா, லைக் 6 மந்த்ஸ் இருக்கணும், 12 மந்த்ஸ் இருக்கணும். அதனால வி ஹவ் டேக்கன் 12 மந்த் ரெண்ட். அதனால அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கனால 12 மந்த்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 2025 ஃபுல்லாக நம்ம இங்கே தான் இருப்போம். வீடியோஸும் வரும். அதனால திடீர்னு வந்து உங்களுக்கு திடீர்னு நான் நியூ லிவிங் ரூம் காட்டுறேன், திடீர்னு நியூ கிச்சன் காட்டுறேன், அங்கேருந்து பேசுகிறேன் அப்படின்னா வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா மக்கள் நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க நிறைய விஷயம். அதனால ஜஸ்ட் வாண்ட் டு அப்டேட். என்னன்னா இங்கே இருக்கோம், இதான் எங்களுக்கு இது சுச்சுவேஷன் இப்போ. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லவே இல்லையே. என்னது? இல்ல இந்த சரவணபவன்ல போய் வீடியோ போட்டப்போ அனிதா 10 சொன்னா 10% டிஸ்கவுண்ட். ஆமா. பாத்திர கடையில போய் வீடியோ போட்டப்போ அனிதா 10 சொன்னா 10% டிஸ்கவுண்ட். சரி, எங்க அதே வரீங்க? மாதிரி இப்போ வந்து வீடை விற்கிறோம் அப்படின்னா அனிதா 10 சொன்னா வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது வீடை வாங்கிட்டாங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்ல அவங்களுக்கு வீடை விற்க முடியுமா? 10% டிஸ்கவுண்ட், வீட்டு அமௌண்ட்ல 10% டிஸ்கவுண்ட்னா நம்ம என்ன பண்றது? பிச்சை எடுக்க வேண்டியதுதான். ஸோ 10% டிஸ்கவுண்ட்லாம் இல்லை, 1% டிஸ்கவுண்ட் கூட கொடுக்க முடியாது. பட் என்னன்னா வந்துட்டு, பட் இது குட் ஆப்ஷன் தான். நல்ல ஏரியாவில் வீடு பார்த்துட்டு இருக்கோம், நல்லா கையில் ஏற்கனவே நாங்கள் வாங்கணும்னு வீடியோ வாங்கணும் ரெடியாக இருக்கிறோம், டெபாசிட்லாம் போட ரெடியாக வச்சுருக்கோம். கிராமர் ஸ்கூலுக்கு நல்லா கேட்ச்மெண்ட்டாக இருக்குது, அப்படி நல்லா ஏற்கனவே தெரிஞ்ச ஏரியாவாக இருக்குது, காம் ஏரியாவாக இருக்குது, இங்கிலீஷ் ஏரியாவாக இருக்குது, நல்லா ஈஸியாக வந்து மார்க்கெட் பிளேஸ் நீங்கள் சொல்லுவாங்க அந்த ஹை ஸ்ட்ரீட்டுக்கு ஆக்சசபிளாக இருக்குது. அதே ரோட்லேயே லெசர் சென்டர் இருக்குது, அதனால ஸ்விம்மிங் பூல், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கலாம், எல்லாம் இருக்குது. லண்டனுக்கு மிக அருகில் ஈஸியாக வந்து ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கனால ஈஸியாக அக்செப்ட். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து கரெக்டாக தான் நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்கோம் அப்படின்னு தோணுது. கடைசியில் இந்த சன் டிவி சீரியல்ல வர்றவங்க வந்துட்டு சென்னைக்கு மிக அருகில் சொல்ல வச்சாங்க. நம்ம சார்ல்டன் சென்ட் பீட்டர் தானே சொல்கிறோம். சார்ல்டன் சென்ட் பீட்டர்ன்றது நல்ல ஏரியா, அதனால் அந்த ஏரியாவில் ப்ரைம் ஏரியாவில் தான் இருக்குது அது. ஆனால் இட் இஸ் லைக் பங்களோ டைப் மாதிரி. சில பேர் நிறைய பேருக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கலாம். 3 பெட்ரூம்ஸும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கனால எல்லாத்துக்கும் மேலே போயிட்டு வர வேண்டாம் அப்படின்னு இருக்கு. மேலே ஒரு வந்து கம்ஃபர்டபுளாக எப்படின்னா வந்து இப்போ டாக்டர் வந்து டீனேஜர் ஆகும்போது அவங்களுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு நல்ல ஒரு பெரிய ரூம் அட்டாச்சு டாய்லெட் மாதிரி அப்படி கொடுத்துட்டோம். அதே மாதிரி அவள் கிளம்பி யூனிக் போகும்போது தம்பி அந்த ரூம் நல்லா கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணி ஒரு ஃபுல்லாக ஒரு ரூம் அண்ட் ஆன்ஸ்வீனா பசங்கள்லாம் வந்தாங்கன்னா இந்த ஸ்லீப் ஓவர் பண்றாங்க இந்த கான்செப்ட்ல ஒரு 4-5 பேர் படுத்து தூங்கலாம் அந்த ரூம்ல. அந்த மாதிரி அடுத்த வீடியோல வந்துட்டு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடா வந்துட்டு டிஸ்கவுண்ட் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோம். வந்து செல்லிங் டூர் அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு ரிஃப்ரெஷிங் டூர் போட்டு நாங்க வீட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆமா, ஏன்னா அதுக்கும் நல்ல ஐடியா தான். ஸோ பாருங்க யூடியூப்ல இதெல்லாம் பெனிஃபிட் இல்லையா? என்னன்னா நீங்க போய் அலைஞ்சு தேட வேணாம். வீடியோ உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே வீடியோ ஹோம் டூர் போட்டிருக்கேன், வீடியோ தெரியும். இப்போ வீட்டுக்கு வந்து ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிருக்கோம், ஃபுல்லா நியூ கார்பெட் போட்டுருக்கோம், பிளஸ் ஃபுல்லா வந்து ஹவுஸ் க்ளீன் பண்ணிருக்கோம், எல்லாமே பண்ணிருக்கோம். கார்டன் வீடியோலாம் அட்டாச் பண்ணிடலாம். எல்லாமே இருக்கனால பாருங்க அந்த கார்டன் வீடியோ. அது ஏற்கனவே செல் ஆயிடுங்க. சும்மா நீங்க இந்த யூடியூப்ல நம்ம வந்து அதை செல் பண்றதுக்காக வரல. மெயினா வந்து நான் இப்போ மூவ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் வந்திருக்கேன். பட் ஸ்டில் இந்த வீடியோ பார்த்து யாராவது இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க பாத்தீங்கன்னா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வந்து என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது, எங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடாது, எனக்கு யார் செல்லர்னே கூட தெரியக்கூடாது ஆக்சுவலா. அதனால யார் பையர்னே கூட தெரியக்கூடாது எனக்கு ஆக்சுவலா. அதனால இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்க என்ன பண்ணணும், நார்மலா இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி சைட் zoopla.co.uk போய் ஜூப்லால சார்ல்டன் சென்ட் பீட்டர் அப்படி தேடினீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு வீடு தெரியும் இல்லையா, பங்களோ டைப்ல வரும். ஸோ அது அங்கே வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடுவீங்க. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அது அவைலபிளா இருக்கும். ஸோ சேலுக்கு போடுறதுக்காக இருக்கும் நெக்ஸ்ட் வீக் ஆர் மேக்ஸிமம் 1 or 2 வீக்ஸ்க்குள்ள. ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் போட்டோஸ்லாம் எடுத்து அப்டேட் பண்றது எல்லாமே த்ரூ த ஏஜென்ட்ஸ் பண்றது தான் வந்து ப்ரொஃபஷனலா பண்றது. ஸோ வி டோன்ட் ஹேண்டில் எனிதிங். அதனால அவங்க சாலிசிட்டர்ஸ் மூலமா தான் எல்லாத்தையும் டீல் பண்றதுனால
க்ளீனாக இருக்கும். அதனால் இஃப் இன்ட்ரெஸ்டட் ஜூப்லாவில் அந்த மாதிரி நீங்கள் சால்ஃபன் சென்ட் பீட்டரில் நெக்ஸ்ட் 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே எப்படி இருக்கும். அதனால் அதை செக் பண்ணி பாருங்கள். பட் இதான் அப்டேட். நீங்கள் வந்து என்னென்னா நம்ம இந்த ரெண்ட் ஹவுஸ் இருக்கிறனாலையும் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஹவுஸ் நம்ம வாங்கிட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றது முக்கியம். அதனால் கம்ஃபர்டபுளாக இந்த வீட்டில் மூவ் ஆகிட்டு ப்ளஸ் அதே ஏரியா லொக்கேட்டில் இருக்கும்போது ஓரளவுக்கு ஸ்கூலுக்கு ஆக்சசபிளாகவும் ஓரளவுக்கு நம்ம ஆஃபீஸ்லாம் ஒழுங்காக போயிட்டு வர மாதிரியும் கம்ஃபர்டபுளாக இருக்கனால 2025 இப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு. மற்றபடி அப்டேட்ஸ் அப்படின்னு சொன்னால் அதான் மெயினாக நம்ம ஏன் ஜாப் கண்டினியூ ஆகும், ஆனந்த் ஜாப் கண்டினியூ ஆகும். எப்பவுமே நாங்கள் சொல்கிறபடி பார்த்தா நம்ம வெளிநாட்டில் வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஜாபை வந்து கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயம் முக்கியமாக நடந்த விஷயங்களை ரீகேப் பண்ணி பார்க்கும்போது யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா வந்துட்டு நான் ஜாப் மாறினதில் ஒரு முக்கியமான நல்ல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த மோட்டர்வே டிரைவிங் கற்றுக்கின இந்த விஷயம். சில அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்லுவேன். ஏன்னா வந்து லோக்கலாக தான் ஒட்டே இருப்பேன். நான் எவ்வளோ லைசன்ஸ் வாங்கணும் நிறைய பேர் இருப்பீங்க இந்த மாதிரி. அதனால் அவங்களுக்கு இதை கேட்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். அதுக்காக தான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு வாங்க அப்படின்னு திருப்பி பேசுவோம். இந்த ஒரே பிளேஸில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போது டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டு பல வருஷம் லோக்கலாகவே ஓட்டிருப்பேன். ஸ்கூல்லே ட்ரிப்லேயே பண்ணிகிட்டே இருப்பேன். ஸ்கூல் ட்ரிப் பண்ணுவேன், ஷாப் போவேன், சூப்பர் மார்க்கெட் போய் வாங்குவேன், தெரிஞ்ச இடத்துக்கே போவேன், தெரிஞ்ச அங்கேயே பண்ணுவேன். தெரிஞ்ச இடங்களுக்கு எவ்வளவு தூரம் போனாலும் வந்துட்டு பக்கத்துல இருக்கிற ஊருக்குலாம் போவேன். 20 minutes 30 minutes டிரைவ் பண்ணணும். ஒரு half an hour மேக்ஸிமம் டிரைவ் தான் வந்து பண்ணிட்டு. ஆமா, மோட்டர் வே போறதுனால தான் நல்லா நம்ம ஸ்பீடா போக முடியும். நிறைய அந்த லேன்ஸ்லாம் பண்ணோம், அங்க சில ரூல்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் ரொம்ப பயமா இருக்கும். அது 1/2 மணி நேரத்துக்கு மேல இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற இடங்களுக்கு போனது இல்ல. ஆமா, ஏன்னா சில பேர் டிரைவிங் பத்தி போடுங்கன்னு ஒரு 4-5 பேரும் அட்லீஸ்ட் கேட்டாங்க, நம்ம டிரைவிங் பத்தி போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஸ்பெசிஃபிக்காக போடாட்டி இல்லை மென்ஷன் பண்ணேன். ஏன்னா நானே முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இந்த பர்சன்னா வந்து டிரைவே பண்ண மாட்டேன் லைஃப்ல. ஏன்னா நான் வந்து நிறைய ஒரு மாதிரி ட்ரீமர் மாதிரி டே ட்ரீமர் மாதிரி நான் ஏதாவது ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆடுவேன். ஆனால் என் டிரைவிங்கே வரப்போகுது இல்லையா லைஃப்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். எல்லாருமே அப்படிதான் ஓட்டுவாங்க. ஆனா அப்புறம் எனக்கு தோணும், மெயினா நான் இது ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் ஒரு இடத்துல கூட. என்னன்னா வந்து இந்த எங்க பாட்டி காலத்துல, எங்க சகுந்தலா பாட்டி அவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே அப்ப வந்து படம் அதுலயே வந்து லேடிஸ் வந்து கார் ஓட்டுவாங்க. இந்த டடடா டடடா சாங் வரும்ல, காலேஜ் படிச்சும் பயனில்லை கார் ஓட்ட தெரிஞ்சும் பயனில்லைன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல 1920s 1930sலயே கார் ஓட்டிருக்காங்க பெண்கள். அப்படின்னா என்ன, ஏன் எல்லாரும் தான் பண்றாங்க, நம்ம ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிதான். அதுவும் வெளிநாட்டுல வர எல்லா லேடிஸுமே வந்து கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துப்பாங்க. ஏன்னா இது இல்லாமல் இங்கே சர்வை பண்ண முடியாது. அதனால அது இருந்தால் தான் நம்மளால ஈஸியாக டக்குன்னு எல்லாத்துலேயும் போக முடியும். ரொம்ப வருஷம் இருக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்தவொடனே பண்ண வேண்டியது ஒரு விஷயம். ஸோ அதை பண்ணிட்டு பட் மோட்டர்வே போகாமல் நிறைய பேர் இருப்போம், லோக்கலாகவே பண்ணிட்டு இருப்போம். பட் இந்த ஜாப் எனக்கு எப்படின்னா வந்துட்டு இப்போல்லாம் நமக்கு இந்த ரிமோட் ஒர்க்கிங் கோவிட் வந்து கொடுத்துச்சு. கோவிட் பண்ணதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வந்து இந்த ரிமோட் ஒர்க்கிங் நம்ம வந்து வீட்டிலேருந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீட்லேயே பழகி போச்சு லாஸ்ட் 1-2-3 இயர்ஸ் மாதிரி. ஆனால் இப்போ வந்து இந்த ஹைபிரிட் மாடல் ஆஃபீஸுக்கு வாங்க 2 days 3 days வாங்க தலையை காட்டுங்க அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா. அதனால் இந்த நியூவாக நான் இந்த கான்ட்ராக்ட் ஜாயின் பண்ணும்போது 2024 மார்ச் ஃபெப்ரவரியில் மேல ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலாக. ஏன்னா பிகாஸ் அந்த ப்ராசஸே ஒரு 1 or 2 months இழுத்து அடிச்சிச்சு. கரெக்டாக May 8 தான் நான் ஜாயின் பண்ணேன் இதை. அப்போது வந்து ஆஃபீஸ்க்கு 2-3 hours வரணும், 1 hour டிரைவ் பண்ணணும், நான் மோட்டர் வேலை டிரைவ் பண்ணணும். ஸோ ஆனந்த் கற்றுக்கலாம் அப்படின்னாரு. ஆக்சுவலாக நீங்கள் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான், எனக்கு முதல்ல போயிடலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. சரி, ஒரு இன்ஸ்ட்ரக்டரை வச்சு நானும் கற்றுனால என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, இல்லை இன்ஸ்ட்ரக்டர் மட்டும் இல்லை, சிலர்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு கூட உட்காந்துட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு ஒரு 1 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு அந்த இடத்துல போய் அப்படி தொட்டுட்டு திருப்பி 1 மணி நேரம் அப்படியே வீட்டுக்கு வண்டி ஓட்டு கூட என் கூட ஆனந்த் வந்து மறுபடியும் தொட்டுட்டு திருப்பி 1 மணி நேரம் ஓட்டிட்டு போயிட்டு திருப்பி 1 மணி நேரம் வந்துட்டு திருப்பி 1 மணி நேரம் போயிட்டு இந்த மாதிரி ஒரு 6 மணி நேரம்லாம் தொடர்ந்து ஓட்டி வந்து குட் சார். அதுக்கு ஆனந்த் 2024 ஒரு கிளாப் கொடுத்தலாம். அதுக்கு ஹெல்ப் தான். நம்ம இன்ஸ்ட்ரக்டர் வச்சு சில கிளாஸஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம எல்லா டைமும் அவங்க வரனாலும் ஒவ்வொரு ஹவருக்கும் நம்ம மணி கட்டணும் இல்லையா. அதனால வந்துட்டு ஆனந்த வச்சு ஃப்ரீயா ஆனந்த உட்கார வச்சு எனக்கு கூட உட்கார்ந்தாதான் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கனால அவரே உட்கார வச்சு நான் போய் 2 and 4 அடிச்சுட்டு இருப்பேன். அந்த ட்ரிப் அடிச்சு பழகினது எனக்கு. இப்போ நான் ஆஃபீஸ்க்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே 2 days or 3 days இந்த வருஷம் ஃபுல்லாவே நான் ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன். 1 hour மோட்டர் வேலை, அதுவும் நல்லா ஆஃபீஸ் பீக் அதில் போயிட்டு நைட் வருது. அதுவும் என்னன்னா இந்த வெதர்லாம் சேஞ்ச் ஆச்சுல, இந்த வின்டர் வரும்போது அப்படி திடீர்னு டார்க் ஆகிடும்ல. இந்த 4 மணி 5 மணிக்கு எல்லாமே ரொம்ப இருட்டிடுச்சு. அப்படின்போது நம்ம ஆஃபீஸ்லேருந்து வர டைமுக்கு ஈவன் 4:30 மணி 5 மணி 5:30க்கு எவ்வளோ மேக்ஸிமம் இந்த டைம் தான் ஒரு 4:30 to 5:30 போகும்போது ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். ஸோ இருட்டில் டிரைவ் பண்ணுறது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் ஃபாகியாக இருக்கும். அப்புறமா அதில் அந்த எல்லாரும் இந்த பீம் லைட் அடிப்பாங்களே, டயர் இல்லாம எப்படி டிரைவ் பண்ணுங்கிறது அது ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. அந்த இன்சிடென்ட் அப்புறம் பேசுவோம் அது. ஆனா பட் அதான் நமக்கு இப்போ கூட நான் சொல்றேன், ஆனா ஏதாவது ஆக்சிடென்ட் கூட ஆகலாம். பட் ஆனா லைக் என்னன்னா
நம்ம ஆகுமான்னு பயந்துனே இருக்கிறத விட நம்ம வி ஹேவ் டு ட்ரை அவர் பெஸ்ட் அண்ட் ஹோப் ஃபார் குட் திங்ஸ் டு ஹேப்பன். நம்ம சேஃபாக இருப்போம், நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான். ஸோ ஹோப்ஃபுல்லி யாராவது டிரைவிங் வந்து ரொம்ப இந்த மாதிரி யாராச்சும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நியூ இயரில் அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப பழகிது, ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் பட் எனக்கு இது 2021 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிச்சு. அந்த ஜாப் எடுக்கணும்னா கண்டிப்பாக நான் போய் ஆகணுன்ற மாதிரி இருந்துச்சு. இன்ஸ்ட்ரக்டர் வச்சு ஒரு 1 வீக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த பார்த்து ரூட்டில் நல்லா அதே நல்லா தரவு பண்ணிக்கிட்டனால கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல குட் திங். மற்றபடி வந்து நம்மளோட ட்ரிப்ஸ் எல்லாம் குட் திங்காக இருந்துச்சு. ஸோ ஓவரால் வந்து 2024 ரீகேப் மாதிரி நாங்கள் இதை கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஒரு அப்டேட்டாகவும் என்ன இங்கே இருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது தவிர வந்து ஆனந்த் சொல்கிற மாதிரி இந்த வாட்டி நான் நிறைய டாபிக்ஸ் பேசணும், இந்த ஸ்பெசிஃபிக்கான இந்த மாதிரி டாபிக்லாம் சும்மா டச் பண்ணாமல் அந்த டாபிக் வந்து டீட்டெயிலாக பேசணும் அப்படின்றதுனால ஹவுஸ் பற்றியும் சரி, ஜாப் பற்றியும் சரி, என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நான் போடலாம் அப்படின்னு இருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் மோர் தென் குக்கிங் கொஞ்சம் இந்த மாதிரி பேசுகிற வீடியோஸ் தான் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அதனால் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.